ஹலோ, வெல்கம் டு மை சேனல். இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. இந்த வீடியோவில் நான் கேப்சிகம் பொரியல் எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். அதுக்கு நான் 2 கேப்சிகம் எடுத்திருக்கேன். இங்கே கேப்சிகம் எப்படி ஈஸியாக கட் பண்ணுறது கூட நான் காமிக்கிறேன். ஈஸியானா அதில் இருக்கிற வித்து எப்படி ரிமூவ் பண்ணுறது காமிக்கிறேன். இந்த மெத்தடில் கேப்சிகம் கட் பண்ணால் அதில் இருக்கிற வித்து ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்களா, வித்து இல்லை. கேப்சிகம் குட்டி குட்டியாக ஸ்கொயராக கட் பண்ணி வைக்கிறது. இப்போ பவுலில் கேப்சிகத்தோட வித்தே இல்லை. அப்போ பொரியல் பண்ணுறதுக்கு கேஸை ஆன் பண்ணலாம். பேன் வைக்கலாம். பேன் நல்லா சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விடலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு போடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் சிறுபருப்பு 3/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் கட் பண்ணி வச்ச கேப்சிகம் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் கேப்சிகம் ஒரு 30 செகண்ட்ஸ் ஃப்ரை ஆகணும். அப்போ தான் பொரியல் கொஞ்சம் கூடி டேஸ்டியாக இருக்கும். பொரியலுக்கு தேவையான மஞ்சள் பொடி ஆட் பண்ணலாம். பொரியலுக்கு தேவையான தண்ணி, அதாவது காய் வேகிறதுக்கு தண்ணி, வெஜிடபிள் எவ்வளோ பேனில் இருக்கோ அதே லெவலுக்கு தண்ணி ஊற்றிக்கிறது. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதேங்க. ஏன்னா கேப்சிகம் வேகம் வெந்துடும். காயாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். குழஞ்சாச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சமாக தண்ணி விடுங்க. இப்போது பொரியலுக்கு தேவையான பொடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு வரமிளகா, 2 டேபிள் ஸ்பூன் பொரிகடலை, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய். இதை நல்லா கொரகொரப்பாக அரைச்சிட்டு வரலாம். இந்த பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. இப்போது காய் நல்லா வெந்துடுச்சு. இந்த டைமில் நமக்கு உப்பை சேர்த்துக்கலாம். பொரியலுக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணுங்கள். காயில் பொரியல் பண்ணுறதுக்கு காயில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி ட்ரை ஆகணும். இப்போ அதை மூடி வச்சு ஹை ஃப்ளேமில் வச்சுன்னா ஒரு 2 செகண்ட்ஸில் அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடும். இப்போ பார்த்தீங்களா, பேனில் தண்ணியே இல்லை, காயில் தண்ணியே இல்லை. இந்த டைமில் நமக்கு பொரித்து வச்ச பொடியை நமக்கு இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இந்த பொரியல் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டைம் கன்சியூம் பண்ணுறோன்னா இதை 15 மினிட்ஸுக்குள்ளே இந்த பொரியல் பண்ணிடலாம். பசங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பொரியல் ரொம்ப பிடிக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்து எப்படி டிஷ் இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.